ஹே காய்ஸ், ஸோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி டே 9. ஸோ 9th வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்விக்கிக்கு தான் பார்த்து கிளம்பிட்டுருக்கோம். நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. நமக்கு 7 மணி தான் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமு. பட் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி மெஷ் போட்டிருக்காங்க. ஸோ 72 rupees. ஓகே காய்ஸ், நான் வந்து உங்களுக்கு போக போக அப்படியே மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போவே லேட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி கத்திட்டு இருக்கு ஸ்விக்கி. ஓகே, நான் போக கண்டினியூ பண்ணுறேன். 8th வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ போடல, ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது டே 9. ஸோ டே 9 என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லிடுறேன். நம்ம வந்து 30 days 30K பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி டே 9. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ். நம்ம ஜோன் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் தான். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது, 600 மீட்டர் தான் இருக்குது நம்மளுடைய ஹோட்டலுக்கு. நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகி பிக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கஸ்டமர் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதான் ரேஸ் கோர்ஸுங்க. இதை வந்து நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். ஏன் அப்படின்னா ரேஸ் கோர்ஸ் தான் நம்ம ஜோனு. ஸோ நல்லா இருக்குங்க. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ நிறைய மக்கள் வருவாங்க. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி. ஓகேங்க, நான் வந்து ஹோட்டல்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை, அடுத்த கட்டில் தான் போகும். நான் பார்த்தீங்களா கட்டு மாறிட்டேன். ஸோ இந்த கட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போகிறோம். வளர்மதி மெஷ். இந்த ஹோட்டலில் எப்போ கொண்டாலும் லேட்டாக தாங்க கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அதனால தான் லேட்டாக கிளம்பலான்னு பார்த்தாக்க சுற்றிக்காரு லைன் அடிச்சுட்டே இருக்கேன். ஆட்டோ டிலேன்னு ஃபைன் வேறு போட்டிருக்கேன். ஆல்ரெடி 12 ரூபா ஃபைன் போட்டிருக்கான். ஸோ நம்ம வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணதான் இடம் இருக்காது. நம்ம போய் எடுத்து போயிடுவோமா? ரெடி போட்டாங்க. அதுதான் வளர்மதி மெஷ். சரி, ஃபோட்டோ கேட்குது. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு இப்போது டெலிவரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் தாண்டி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம உக்கடம் தாண்டி இப்போ போக போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டரு, 72 ரூபா சார்ஜஸ்ஸு. ரிட்டர்ன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 32 ரூபா போட்டிருக்காங்க. டோட்டலாக 100 rupees வரும். ஸோ 10 கிலோமீட்டருக்கு 100 rupeesன்றது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராப் பிக்கப் போன உடனே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். டெலிவரி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். ஸோ ஒரு 5 minutes பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 36 ரூபா கிடைக்கும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் தானே இங்கே வெயிட் பண்ணோம்னா ஒரு 36 ரூபா கிடைக்கும். என்ன அப்படின்னா முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னா திடீர்னு ஆர்டர் போட்டோடனே அந்த 36 ரூபா கட் ஆகிடும். அதனால் இங்கே வெயிட் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகிறோம். கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணி ஸோ வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லணும், அவ்வளோதான். இது வந்து நம்ம செகண்ட் ஆர்டர். பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணோம், ரீச் ஆகிட்டோம். ஸோ ப்ளேஸ் வந்துட்டோம். பட் எந்த வீடு இன்னும் தெரில, பார்ப்போம் எந்த வீடு. ஹலோ சார், ஸ்விக்கிங்க. ஹலோ, ஸ்விக்கிங்க சார். வந்துட்டீங்களா? லொக்கேஷன் வந்துட்டுங்க. சொல்லுங்க. லொக்கேஷன் வந்துட்டுங்க சார். வந்துட்டீங்களா? அது மரகேட் போட்டு இருங்க, வர சொல்கிறேன். ஓகே வாங்க சார், அங்கே தான் நிற்கிறேன். வர சொல்கிறேன். ஓகே.
காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்மளோட 4வது ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 11 மணி பக்கம் ஆக போகுது. நம்ம 1 மணி நேரம் சும்மா தாங்க உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு ஆர்டர் கூட விழுகலை. 1 மணி நேரமாக ஒரு ஆர்டர் கூட விழுகலை. ஸோ இப்போ தான் ஒரு ஆர்டர் விழுந்திருக்கு. 4வது ஆர்டர் இப்போ தான் பிக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ராப் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்லோங்க. ஏன்னா 1 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும். எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. 4:30 ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைடு நம்ம வந்து பிக்கப் பண்ண போகிறோம். எனக்கு தூக்கம் வரலைங்க. தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேப்பிடை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா விழுந்துச்சு. இங்கே நவ இந்தியா பக்கம் பார்த்திங்கன்னா பிக்கப்பு ட்ராப்பு சித்ரா ஏர்போர்ட்டுங்க. ஸோ நான் பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பிக்கப் பற்றி இன்னும் ஒரு எவ்வளோ மீட்டர்ஸ் இன்னொரு 1 நிமிஷம் தான் இருக்குது பிக்கப்புக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிக்கப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ட்ராப் வந்து எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்கணும். வாங்க வாங்க. ஓடிக்கு மட்டும் சொல்லுங்க ப்ரோ. 31:29. ஓகே ப்ரோ, போகலாம். கொடுங்க, பேக் கொடுங்க. உட்காந்துட்டு பின்னாடி வாங்கிக்கிறேன். போகலாங்களா? ஆ போகலாங்கண்ணே. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பேசணுங்க. என்ன நல்ல முடிஞ்சது பேச முடியும் இல்லையா? இப்போதைக்கு நம்மளால் பேச முடியும். ஸோ அதனால் நம்மளும் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாம் இப்போ வரைக்கும் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. பட் இது ரொம்ப சோகமான விஷயம். அதே மாதிரி 230 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்த நியூஸு என்ன அப்படின்னா நம்ம குடிக்கிறது முதல்லாம் பார்த்திங்கன்னா குடிக்கிறது கஷ்டத்துக்காண்டி குடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு
விவசாயியாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா வலி தாங்க முடியாமல் நைட்டில் தூங்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவும் மோஸ்ட்லி ப்ராப்பர்லி அது இருக்குது. பட் நிறைய என்ன ஆச்சு அப்படின்னா ஃபேஷனுக்காக பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடியின் ஒரு காரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 250 குடும்பம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், ஒரு தகப்பன் இல்லாமல், ஒரு கணவன் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பகுதி, தமிழ்நாட்டில் ஒரு பகுதி அந்த சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா குடி. அந்த குடி ஒன்று தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்மளில் இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா அந்த குடியை நம்பி அப்படியே இருக்கும், குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம மாற்றலை அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் பல கிராமங்களில் அதிகமாக நடக்கும். ஸோ அதுதான் உண்மை. செகண்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் என்ன எதுக்காக அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, பட்டு நீங்கள் பார்க்கலாம். அதை அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னா 45 ருபீஸ் வந்துச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து எங்கே அப்படின்னா லட்சுமிபுரிலேருந்து ராமநாதபுரம் ட்ராப் பண்ணோம். ராமநாதபுரம் ட்ராப் பண்ணதுனால 45 ரூபா நம்ம டோட்டல் அமௌண்ட்டு. அதில் டிடக்ஷன் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள், 10.31 பைசாங்க. கிட்டத்தட்ட 11 ரூபா பார்த்திங்கன்னா டிடக்ஷனும் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, 5 கிலோமீட்டர் வருது, 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அதுக்கே பார்த்திங்கன்னா 11 ரூபா டிடக்ஷன் பண்ணுறாங்க, ஓவராக டிடக்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஆன்லைன் ஃபீஸு, கமிஷனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிடக்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க டிடக்ஷன் பண்ணுறாங்க. நமக்கு அந்த 0 ஃபீ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வரல. மேபி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 10 ரூபா சேவ் ஆகும். ஒரு 150 ரூபா பே பண்ணிட்டு அப்படின்னா ஒரு 12 ஆர்டர் எடுக்கிறோம். 12 ஆர்டருக்கு அவங்க 150 ரூபா வருங்க. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ரேப்பிடோவில் இதான் ஒரு பிரச்சனை. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அது பேக்ரவுண்டில் எடுக்கிறதுனால நமக்கு தெரியறதில்ல. பட் ரேப்பிடோவில் நேரடியாக எடுக்கிறதுனால நமக்கு தெரியுது. பட் அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் மாற்றினாங்க, கொஞ்சம் கம்மியாக. ஆன்லைன் ஃபீ இவ்வளோ போட வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 18% மேலே வருது அவங்க ஆன்லைன் ஃபீ, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துனா அப்படின்னா. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 8%, 7% அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறது பார்ப்போம்.